அன்புள்ளம் கொண்ட மேசராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற வாரம் 16/2 முதல் 22/2 வரை இந்த ஒரு வார காலம் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறார். இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். அதே மாதிரி வாரத்தின் ஆரம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனும் அதில் சஞ்சாரம் பண்ணுவார். 10ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறது மிகப்பெரிய பலம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார் இல்லையா, அதே மாதிரி 11ஆம் இடத்துல ஒரு 5 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்குது. மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு உங்கள் கிரகங்கள் மிகவும் சாதகமாக இருக்குது. மேசராசிக்கு எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று மீண்டும் சந்திரனோட சஞ்சாரம், அதே மாதிரி 11 லாபஸ்தானத்தில் 5 கிரகம் கூட்டு கிரக சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்யணும்னா அது நல்ல சரியான காலமாக சொல்லலாம். மேசராசி பொறுத்த வரைக்கும் பொதுவாக அம்மா வழியோ இல்லை ஒரு சகோதரர் வழியோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு காரியங்கள் ஏற்படும். கண்டிஷனாக இந்த 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் ஒரு கிரகம், தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாச்சும் புதிய முயற்சிகள் இருந்தாலும்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி புதிய வரவுகள் உங்களுக்கு ஏதாச்சும் பண ரீதி தொழில் ரீதியாக வரணும்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் வரும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று 10ஆம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். அதனால் மேசராசிகளுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.